நீங்க ரொம்ப நாளா ஒரு மொபைல் போன் வாங்கணும்னு பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. மேல சொல்றேன் கேட்டுக்க. அப்போ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 20,000 ரூபாயில இருந்து 30,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற ஒரு 5 பெஸ்டான மொபைல் பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எந்த மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. தெரியுது, நீ மூடு. அப்புறம் வீடியோக்குள்ள பார்த்துக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா எந்த மொபைல் பத்தி பார்க்க போறோம்னா ரெட்மில இருந்து Note 13 Pro Plus 5G பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இந்த மொபைல் பத்தி சொல்லணும்னா இது ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதோட ஸ்பெக் பார்க்கும்போது அப்படிதாங்க இருக்கு. இப்போ டிஸ்பிளேன்னு வரையில 6.67 இன்ச்சஸ்ல 1.5K ரெசல்யூஷன்ல 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது கூடவே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸோட கொடுக்குறாங்க. செக்யூரிட்டி அன்லாக்னு வரும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பீக்கர் வரையில ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. கூட வித் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் வருது, டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்கு. MediaTek Dimensity 7200 அல்ட்ரா ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க BGM, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம் எல்லாம் ஹை கிராபிக் செட்டிங்ஸ்ல வச்சு விளையாடும் போது பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டீசென்டா தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு கேமர்ஸ்க்கான மொபைல் கிடையாது. நீங்க ஒரு மிட் ரேஞ்ச் யூசரா இருந்தா இந்த போன் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இந்த போன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. இதுல IP68க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்க தண்ணிக்குள்ள போட்டு யூஸ் பண்ணாலும் கூட உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்ப பேட்டரின்னு வரையில எல்லாரும் கொடுக்குற மாதிரி 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 120 வாட் ஹைப்பர் சார்ஜர் அடாப்டர் இன் பாக்ஸ்லயே கொடுக்குறாங்க. அதை வச்சு சார்ஜ் பண்ணையில 0 to 100 25 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெட்வொர்க் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது 10 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. Bluetooth 5.3, Wi-Fi 6 கொடுத்துருக்காங்க. அப்புறம் NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. UIன்னு பார்க்கும்போது MIUI அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 13 மேல ரன் ஆயிட்டு இருக்கு. 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பிராண்ட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கேமரான்னு வரையில 200 மெகா பிக்சலுக்கான சாம்சங் ISOCELL HP3 சென்சாரோட கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து உங்களுக்கு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. மூணாவது ஒரு 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வரையில 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபைனலி பிரைசிங் வரும்போது 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 31,000க்கு ஆன்லைன்ல சேல் பண்றாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாத்துங்க. இந்த வீடியோல நம்ம ரெண்டாவது என்ன மொபைல் பத்தி பார்க்க போறோம்னா iQOO Neo 7 Pro. உங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே ஒரு மொபைல் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மொபைல் நீங்க தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.78 இன்ச்சஸ்க்கான இது ஒரு ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே. 1300 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 10 பிட் பேனல் HDR10 சப்போர்ட்டோட வருது. யூடியூப் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து HDR கண்டென்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோஸ் நல்லாவே இருக்கும். ப்ராசஸர்னு பார்க்கும்போது Snapdragon 8+ Gen 1 கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு ஹை கிராபிக் செட்டிங்ஸ் வச்சு விளையாடும் போது கூட எந்த ஒரு ஃப்ரேம் டிராப்பும் இருக்காது, லேக் ஆகாம ஸ்மூத்தா ரன் ஆகும். இப்போ பேட்டரின்னு வரையில 5000 mAh பேட்டரி தான் கொடுக்குறாங்க. அதை சார்ஜ் பண்ண 120 வாட்க்கான சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜர் அடாப்டர் இன் பாக்ஸ்ல கொடுக்குறாங்க. அதை வச்சு சார்ஜ் பண்ணையில 0 to 100 25 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிடும். இப்போ OSன்னு பார்க்கும்போது OneTouch OS Android 13ல ரன் ஆயிட்டு இருக்கு. 2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் உங்களுக்கு வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. இப்போ கேமரான்னு வரும்போது ட்ரிபிள் ரியர் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான சாம்சங் GN5 சென்சரோட வித் OIS-ஓட வருது. செகண்டரி கேமரா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள். மூணாவதா ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவோட சாம்பிள்ஸ் எல்லாம் டீசென்ட்டாவே இருக்கு. இப்போ ஃபைனலி பிரைசிங்னு பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 8128 உங்களுக்கு 29,999 சேல் பண்றாங்க. லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாத்துங்க. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மொபைல் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. அப்படி என்ன மொபைல்னு கேக்குறீங்களா? OnePlus 11R. அச்சச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா. இது வந்து போன வருஷம் லான்ச் ஆன மொபைல். ஆனா இப்போ 130K கிடைக்குது. 30,000 ரூபாய்க்குள்ள கிடைக்குதுன்னு போது இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி தான் நான் சொல்லுவேன். இப்போ டிஸ்பிளேன்னு வரையில 6.74 இன்ச்சஸ்ல 2K ரெசல்யூஷன்ல ஒரு ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதோட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1450 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக். இப்போ பேட்டரின்னு வரையில 5000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 100 வாட்க்கான சூப்பர் ஹுக் சார்ஜர் அடாப்டர் இன் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. அதை வச்சு சார்ஜ் பண்ணல 0 to 100 30 மினிட்ஸ்க்குள்ளேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இப்போ பர்ஃபார்மன்ஸ் வரையில Qualcomm Snapdragon 8+ Gen 1 தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா தாறுமாறா இருக்கும். இது ஒரு Oxygen OS Android 14 மேல ரன் ஆயிட்டு இருக்கு.
2 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேமரான்னு வரும்போது ட்ரிபிள் ரேர் செட்டப் கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சலுக்கான OISஓட வருது. செகண்டரி கேமரா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள், மூணாவதா ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ. ஃப்ரண்ட்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனலி பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 8128 உங்களுக்கு 28,999 சேல் பண்ணுறாங்க. வாங்கன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 4வதா என்ன மொபைல் பற்றி பார்க்க போகிறோம்னா போக்கோ F6. இது வந்து முழுக்க கேமருக்காகவே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிற மொபைல். இதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து சும்மா தாறுமாறாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னைய வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஃபோனுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம இதை ப்ராசஸ்லேருந்து ஆரம்பிச்சிடுவோம். ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 8A Gen 3 கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் வச்சு விளையாடும் போது கூட உங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்பும் இல்லாமல், லேக் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாகவே ரன் ஆகும். இப்போ இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கூட பார்த்தீங்கன்னா 1.5 மில்லியன் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே தெரியுது இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ டிஸ்பிளேன வரையில் 6.67 இன்ச்சஸில் 1.5K ரெசல்யூஷனில் பெசல்லெஸ் AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது கூட போய் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 2400 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அவுட்டோர்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இப்போ செக்யூரிட்டி அன்லாக்னு வரும்போது இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்னு வரும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அது கூட டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. நீங்கள் இப்போ சாங்ஸ் எல்லாம் கேட்குறீங்கிற பட்சத்தில் ஆடியோட கிளாரிட்டி நல்லா சவுண்டாக ரிச்சாக இருக்கும். இப்போ பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 120 வாட் டர்போ சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. ஆனால் ஃபோனோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 90 வாட் தான். அதை வச்சு சார்ஜ் பண்ணியில் 0 to 100 35 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. இப்போ சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது உங்களுக்கு HyperOS கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 14 ரன் ஆகிட்டு 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நெட்வொர்க் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது 15 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது கூட போய் ப்ளூடூத் 5.4, Wi-Fi 6 அண்ட் NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ கேமரான வரையில் டியூல் செட்டப் கேமரா தான் கொடுத்துட்றாங்க. பிரைமரி கேமரா 50 MP சோனி IMX882 சென்சாரோட வருது. செகண்டரி கேமரா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃப்ரண்ட்னு வரையில் 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவோட குவாலிட்டி எல்லாம் வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்னு பார்க்கும்போது LPDDR6க்கான ரேம் கொடுத்துட்றாங்க. அது கூடவே UFS 4.0க்கான ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி ப்ரைஸிங்னு வரையில் பேஸ் வேரியன்ட் 8GB ரேம் 256GB இன்டர்னல் மெமரியோட 29,999 சேல் பண்ணுறாங்க. நீங்கள் வாங்கன்னு நினச்சிங்கன்னா ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மற்றவங்க செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிற மொபைல் என்னென்னு கேட்டிங்கன்னா Realme 12 Pro Plus. ஒரு under 30Kக்குள்ளே ஒரு பெஸ்ட்டு கேமரா பர்ஃபார்மன்ஸ் ஃபோன்னு சொன்னால் நான் இதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இதோட கேமராஸ் எல்லாம் அந்தளவுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. இது ஒரு கேமரா ஃபோனுங்கிறதுனால ஃபஸ்ட் நம்ம கேமராலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கேமரான்னு பார்க்கும்போது 3 கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா ஒரு 50 MP சோனி IMX890 சென்சாரோட வருது. செகண்டரி கேமரா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள், மூணாவது ஒரு 64 MP பெரிஸ்கோப் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஷூட் பண்ணுற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது, நம்ப முடியல. இப்போ அவுட்டோரில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துக்கலாங்க. இப்போ அவுட்டோரில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ டிஸ்பிளேன்னு வரையில் 6.78 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD+ OLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது கூடவே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 950 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. எண்டோரை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 9 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட் கொடுத்துட்றாங்க. அது கூடவே ப்ளூடூத் 5.2, Wi-Fi 6ம் கொடுத்துருக்காங்க. NFC மட்டும் கொடுக்கல. NFC கொடுத்துருந்துருக்கலாம், ஏன்னா இப்போ இந்த செக்மெண்ட்லலாம் எல்லோரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுக்காதது ஒரு டிசப்பாயிண்டட். எப்படி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பர்ஃபார்மன்ஸ்னு வரையில் உங்களுக்கு Qualcomm Snapdragon 7H Gen 2 ப்ராசஸோடு கொடுக்குறாங்க.
கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. பேட்டரின்னு வரையில் 5000 mAhக்கான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 67 வாட் சூப்பர் ரூட் சார்ஜர் அடாப்டர் இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. இப்போ ஃபைனலி இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 8128 29999 சேல் பண்ணுறாங்க. அதுவே 8256 3199 சேல் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலி இந்த 5 மொபைலில் எந்த மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ எனக்கு இப்போ கூட எந்த மொபைல் வாங்குறதுன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. எந்த மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் வேணும், கேமரா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் போக்கோ F6 5G ட்ரை பண்ணலாம். அது கூடவே OnePlus 11R IQவும் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கவர்டு டிஸ்பிளே, அதில் IP68க்கான ரேட்டிங், 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் Redmi 13 Pro Plus ட்ரை பண்ணலாம். அதுவே கேமிங் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கேமரா மட்டும்தான் மெயின் ப்ரையாரிட்டி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் Realme 12 Pro Plus தாராளமாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம டெக்னிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.